சைபர் செக்யூரிட்டி வந்து இப்போ எப்படி சார் இருக்குது பிகினர்ஸ்க்கு? ஓகே. சைபர் செக்யூரிட்டினா என்னங்க? அதாவது உங்களுடைய ஜிமெயில் இருக்கு, இல்லை வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணணும், வேறு யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ஹேக்கர்ஸ் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. அதை வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட். ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ காப்பாற்றுறவங்க தான் சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. ஆஸ் எ பிகினராக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்து ஒரு கம்ப்யூட்டரையோ நெட்வொர்க்கையோ இல்லை மொத்த கம்பெனியை நம்ம காப்பாற்றணும், இல்லை கம்பெனியோட வெப்சைட்டை நம்ம காப்பாற்றணுங்க. சைபர் செக்யூரிட்டியோட ஒரு ரோட் மேப் சொல்லுங்கள் சார், அது எப்படி படிக்கணும்னு. கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் நீங்கள் ஆனால் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து சைபர் செக்யூரிட்டினா என்ன மாதிரி டைப் ஆஃப் ஹேக்கிங்லாம் நடக்குது, என்ன மாதிரி ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, ஓகேவா? அந்த மாதிரி பேசிக் ஒரு கம்பெனியில் வந்து சைபர் செக்யூரிட்டி எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் என்ன, ஓகே. அந்த சிஸ்டமேட்டிக் ப்ரொசீஜர்ஸுங்க, இது எல்லாமே நான் ஃபஸ்ட் வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி எங்கே நடக்கணும், ஒரு நெட்வொர்க்கில் தான் நடக்கும். அப்போ வந்து நெட்வொர்க்கிங்னா என்ன, ப்ரோட்டோகால்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, ஃபயர்வால்னா என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியாக்கள் நெட்வொர்க்கிங் ரிலேட்டடாக அவங்க கற்றுக்கணுங்க. ஓகே சார். மூணாவது பார்த்தீங்கன்னா வந்து டேட்டாக்கள் வந்து அப்படியே அனுப்பாமல் என்கிரிப்ட் பண்ணி தான் அனுப்புவாங்க. அப்போ கிரிப்டோகிராஃபின்னு சொல்கிற என்கிரிப்ஷனுங்க, டீக்ரிப்ஷன் கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி அல்காரிதமிக் கான்செப்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். ஓகே சார். ஸோ இந்த வீடியோ பற்றி நிறைய லேர்ன் பண்ணால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன், அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கலாங்க.